இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏன்டி இப்படிலாம் பேசுற? எனக்கு வேற யாருக்கிட்ட உரிமை இருக்கு? எனக்கு எல்லாமே நீ தானடி. என்னால வேற யார்கிட்ட இந்த உரிமையெல்லாம் எடுத்துக்க முடியாது வீரா. பார்த்தல சின்னதா கோவப்பட்டதுக்கு எப்படிலாம் மூஞ்சி தூக்கி வச்சு என்னெல்லாம் பேச்சு பேசியிருக்கான்னு. அந்த மாதிரி தான் நீயுமா? என் மனசுல இருக்கிற கஷ்டத்தெல்லாம் அன்பா, கோவமா, விரக்தியா வெளிப்படுத்துறதுக்கு இருக்கிற ஒரே உயிர் நீ தானடி. புருஷனும் பொண்டாட்டியும் எப்படி இருக்கணுங்கிற எல்லாத்துக்கும் கிளாஸ் எடுப்ப. என்ன கோவமா இருந்தாலும் சரி வெளியே காட்டாத, என்கிட்ட காட்டு. உன் கோவத்தெல்லாம் தனிச்சுக்கன்னு சொல்லுவ. அப்படியும் சொல்லிட்டு இப்படியும் பண்ணா எப்படிடி? பாரு வீரா, என்னோட கோவம், என்னோட கண்ணீர், இது எல்லாத்தோட அர்த்தமும் உனக்கு மட்டும்தானடி புரியும். எப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டே என் கூட நிற்கிற ஒரே ஆள் நீ தானடி. இப்போ நீயே இப்படியெல்லாம் பேசினா எப்படி? பொண்டாட்டிக்கிட்ட கோச்சுக்கிற புருஷனுக்கெல்லாம் போக்கிடமே கிடையாது. அதெல்லாம் உனக்கு புரியாது. தனியாகவே கிடந்து வாழ்ந்தவனுக்கு தான் அதெல்லாம் தெரியும். புருஷன் முண்டாட்டி உறவுங்கிறது வேற. இப்ப நீ எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? கண்ணத்தோட இங்க பாரு, அழக்கூடாது. லூசு. பசிக்குதுன்னு சொன்னல. என்ன சாப்பிடு. ஏய், மரியாதையே சாப்பிடுறா. சாப்பிடு. இப்படி தினமும் ஊட்டி விடுறது அந்த டெய்லியும் கோச்சிக்கலாம்ல. சரி சாப்பிடு. அண்ணா வாங்கண்ணே. சொல்லுப்பா. பட்டாசுலாம் பாருங்க, எல்லாம் கம்மியான விலை தான். இல்லப்பா பாருங்க, முன்னாடியே வாங்கிட்டேன். வீட்டு பக்கத்திலே கடை போட்டிருக்காங்களா, அதான் அங்கேயே வாங்கிட்டேன். அண்ணா என்ன கார்த்தி, கடையை போட்டுட்டோம், யாருமே பட்டாசு வாங்க வர மாட்டேங்கிறாங்க. பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. அண்ணா வாங்க. ஏய், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? மாமா, யாருமே பட்டாசு வாங்க மாட்டேங்கிறாங்க மாமா. நீங்க ரெண்டு பேரும் பட்டாசு விற்கிற மாதிரியே தெரியலையே. என்ன மாமா? பின்ன உங்களுக்குள்ளேயே நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கிறப்ப எப்படி வியாபாரம் நடக்கும்? இந்த தெருவில் இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்டு வரைக்கும் 100 பட்டாசு கடை இருக்கு, 500 ஜவுளி கடை இருக்கு. அதை தாண்டி நம்ம கடையில் ஒருத்தன் பொருள் வாங்க வரணும்னா நம்மளை கவனிக்கணும். அது எப்படி மாமா? கவனி சார். வாங்க சார், வாங்க சார். பட்டாசு பட்டாசு பட்டாசு, ஒரிஜினல் சிவகாசில இருந்து இறக்கின பட்டாசு சார். எல்லாரும் நிம்மதியா வாங்கிட்டு போலாம். வாங்க வாங்க வாங்க. இந்த குறைவான விலையில யாருமே தர முடியாது சார். குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் சூப்பரான பட்டாசு இங்க இருக்கு சார். நீங்க 1000 ரூபாய்க்கு வாங்கினா 200 ரூபாய்க்கு ஃப்ரீ, 2000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா 400 ரூபாய்க்கு ஃப்ரீ. அதுவே மொத்தமா பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா 80% டிஸ்கவுண்ட் சார். வாங்க சார், வாங்க சார், வாங்க 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 வாங்க. தம்பி, எல்லா பட்டாசுலயும் ஒண்ணு கொடுத்துருப்பா. என்ன வேணும்? இந்த gift box பாருங்க, இப்படி வியாபாரம் பார்க்கணும். கார்த்தி, எவ்வளவுப்பா? மாறா, ஜமாய்க்கிற என் கண்ணே பட்டுடும் போல இருக்குடா. பாப்பா, எப்படி வியாபாரம் பண்ற நீ? சும்மா இருத்த தம்பி, இதெல்லாம் பில் போட்டுருப்பா. என்னாச்சு? என்ன விஷயம்? உன்னை இப்படி பாக்குறதுக்கே கஷ்டமா இருக்கு ராகவா. நான் நல்லா தானே இருக்கேன். என்ன நல்லா இருக்க? காவேரி டெக்ஸ்டைல்ஸ் கல்லால ராஜா மாதிரி உட்கார்ந்துருப்ப. போறவன் வரவன்லாம் உன்னை கையெடுத்து கும்பிடுவான். ஆனா இங்க சேல்ஸ் பாய் மாதிரி நின்று வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்க. உன் திறமைக்கும் அனுபவத்துக்கும் அறிவுக்கும் நீ இப்படி இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. ஆனா உங்க அப்பா பண்ண சின்ன தப்பால உன் வாழ்க்கையே இப்படி மாறி போயிடுச்சு.
அண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. உழைச்சி முன்னேறி மேலே வந்துடுவோம். அது முன்னேறி வந்துடலாம் தான். ஆனா அந்த முன்னேற்றம் யாருக்கு பயன்படுதுன்னு இருக்குல்ல. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. இப்போது யாரோட கடை? யாரு கடைண்ணா? மாறனோட கடை தானே. அவன் முதல் போட்டு தானே இந்த கடையை நடத்திக்கிட்டு இருக்கான். அதோட வளர்ச்சி அவனை தானே சேரும். 5ல அண்ணன் தம்பி 10ல பங்காளின்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன உங்க வயசு 25-30 ஆகுது. எப்பயும் அந்த ஒத்துமை அப்படியே இருக்கும்னு நினைக்கிறியா? அண்ணா இங்கே பாருங்க, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. இல்லப்பா, நான் உலக யதார்த்தத்தை தான் பேசுறேன். உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. இந்த தொழில்ல உன் முதலீடு ஏதாவது இருக்குன்னு சொல்லு பாப்போம். உனக்கே குற்ற உணர்ச்சியே இல்ல? நாம ஒரு வேலையாளா இருக்கோன்னு வருத்தம் இல்ல? இங்கே பாருங்கண்ணா, அப்படிலாம் எதுவும் இல்லை. இது எங்கள் எல்லாரோட கடை. மாறனோட வளர்ச்சி எங்கள் குடும்பத்தோட வளர்ச்சி. இனிமே இப்படி தப்பா பேசாதீங்க. அப்படின்னு சொல்லியே நீ சமாளிக்கிற ராகவா. அது உண்மை இல்ல. இப்பவும் ஒண்ணு கெட்டு போல. ராமச்சந்திரனோட பையங்கிற பேரு இப்பவும் உனக்கு இருக்கு. காவேரி டெக்ஸ்டைல்ஸ்ல உங்க அப்பாவுக்கு அப்புறம் உன்னோட முகத்தை தான் அங்கே துணி எடுக்க வந்த ஜனம் பார்த்திருக்கு. நீ தனியா ஒரு கடையை போட்டினா இந்த கடை வியாபாரம் என்ன, உன் கடையில ஓஹோன்னு வியாபாரம் நடக்கும் ராகவா. நான் உதவி பண்ற ராகவா. லாபத்துல ஆளு கொஞ்சம் எடுத்துக்கலாம். இல்லைண்ணா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. தேவையில்லைன்னு வாய் சொல்லுது. உன் மனசு என்ன சொல்லுதுன்னு எனக்கு கேக்குது. நல்லா யோசிச்சு சொல்லு. உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். நான் உன் மேல இருக்கிற அக்கறையில எல்லாம் சொல்லல ராகவா. இதுல எனக்கு 4 காசு கிடைக்குமே, ஒரு நல்ல தொழில் பண்ணலாமேன்னு தான் சொல்றேன். பாத்துக்க. என்ன சொன்னா? மேடம், நீங்க சொன்னதெல்லாம் சொல்லிட்டேன். கொஞ்சம் மனசு கலைஞ்சிருக்கு. சீக்கிரம் நம்ம வழிக்கு வந்துருவான்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு பாப்போம். சரி. பாத்தியாமா, ஒத்துமைன்னு பேசிட்டு இருந்தானுங்கல்ல, எப்படி ராகவ் மட்டும் தனியா கழண்டு வர போறான்னு பாரு. நடக்குமாடி? நடக்குமா? காதலின் தீபம் ஒன்று ஏற்றினானே என் நெஞ்சில். டேய், என்ன டேய்? எல்லாம் இங்கிருந்து கவனிச்சுட்டு தான் இருந்தோம். என்ன பிரதர், அன்னி கூட பேச்சப்பா? அதெல்லாம் இல்லடா, சும்மா எல்லாரும் முன்னாடி நடிக்கிறேன். டேய் டேய் டேய், இங்க பாரு, இதானே வேணாங்கிறது. நாங்க தான் இங்க இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோமே. அவங்க உன்னை கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க, நீங்க அப்படியே பம்முறீங்க. அப்படியே உங்களுக்குள்ள எந்த சண்டையும் இல்லாத மாதிரியே இருக்கு. நடத்துங்க நடத்துங்க. ஏன் மாமா, எதுவும் தப்பு பண்ணிட்டீங்களா? இல்ல, அக்கா உங்களை கண்டிச்ச மாதிரி இருந்துச்சா, அதான் கேட்டேன்.